रामानुजाय नमः। आचार्य दिवत्रोड़िये शरणं श्री तिरुवेंकटनाथ यतीन्द्रष्टम श्री लक्ष्मी नरसिंह सरजित कर्णिकापात्रम श्री अहोबिरवीर रौराक्षडोभक्तित्यम श्री लक्ष्मी नरसिंह यतीन्द्र महादेशिकाय नमः. அடியனுக்கு இடப்பட்டுள்ள தலைப்பு சங்கத்தமிழ் மாலை சாரம். பொதுவாக சங்கத்தமிழ்னு பார்த்தோம்னா பூலோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும் சங்கத்தமிழ் மாலைனா திருப்பாவை குறிக்கிறது. ஏன் திருப்பாவைக்கு இவ்வளவு ஏற்றம் கொடுத்துருக்காங்கன்னா, இப்ப நம்ம எல்லா திவ்ய தேசத்துல உலகத்துல எல்லா ஒரு சாதாரண ஒரு பெருமாள் கோயில்னா அங்க திருப்பாவை சேவிக்காம இருக்க மாட்டாங்க. எதுவுமே தெருனா கூட ஒரு திருப்பாவை செய்கிறது உண்டு. ஏன் இதுக்கு இவ்வளவு ஏற்றம் வந்திருக்குதுன்னா அது நம்ம ஒரு பாசத்திலே பார்க்கலாம். பாலி திருநாமத்துல சொல்லுகிறாங்க, பாதங்கள் தீர்க்கும் பரமரடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்து மரியாத மாநிலரை மையம் சுமப்பது ஒம்புன்னு சொல்றாங்க. பாதங்கள் தீர்க்கும், நம்மளோட பாவெல்லாம் அது தீர்க்கும். பாதங்கள் தீர்க்கும் பரமனடி ஆகும், நம்மளோட பாவத்தெல்லாம் தீர்த்து எம்பெருமானடியோ அதே சேர்த்திரும். பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமணித்துக்கும் வித்தாகும். ருத்ரு சாமை அதர்வன ஆகிய 4 வேதத்தோட சாரமா இது அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இது 5 மரியாதை மாநிலே வையம் சுமப்பது. இது மேலோட்டமா 5 அப்படின்னு பார்த்தோன்னா 5 25 5 30 பாட்டு தெரியாதவங்க இங்க உலகத்துல வாழ்றது வேஸ்ட்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அதோட உள்ளார்த்தம் பார்த்தோன்னா 5 6 விஷயங்கள் இருக்குது. அதுதான் பஞ்சகம் சொல்லுவாங்க. பஞ்சகம் அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல் பஞ்சகம் பிரமாண பஞ்சகம், 2வது பரத்வாதி பஞ்சகம், ஜீவாத்ம பஞ்சகம், உபாய பஞ்சகம், விரோதி பஞ்சகம், கடைசியா அர்த்த பஞ்சகம். முதல் பிரமாண பஞ்சகம்னா நம்ம எதெல்லாம் பிரமாணமா எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. வேதார்த்தங்களை பிரமாணம் விடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாகவே சொல்றாங்க. நம்ம எதெல்லாம் பிரமாணமா எடுத்துக்கலாம்னா திராவிட வேதம், சமஸ்கிருத வேதம், புராணம், இதிகாசம், ஆச்சாரிய ஸ்ரீசுக்திகள். 2வது பரத்வாதி பஞ்சகம். பரத்வாதி பஞ்சகத்தில் எம்பெருமானோட நிலைகளை சொல்றாங்க. பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அச்சை. அதுக்கடுத்து ஜீவாத்ம பஞ்சகம். ஜீவாத்மா எந்தெந்த நிலையில இருக்குன்ட்டு அதுவும் 5. நித்யர், முக்தர், பக்தர், கேவலர், மும்மோட்சு. அதுக்கடுத்து விரோதி பஞ்சகம். இந்த ஜீவாத்மா எம்பெருமான அடையறதுக்கு உபாயம் இருக்கும். அந்த உபாயம் 5 வரி இருக்கு. ஞான யோகம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம், ஆச்சாரிய அபிமானம். இந்த வழி இருந்தாலும் அதை அடைய வரும்போது நம்மளுக்கு தடைகள் வருது உண்டு. அதுதான் விரோதி பஞ்சகம். அந்த விரோதி 5 விரோதி. இந்த சரீரம் எம்பெருமானோட சேராம தடுக்கிறது 5 விரோதி. அது என்னன்னா சொரூப விரோதி, பரத்வ விரோதி, புருஷார்த்த விரோதி, உபாய விரோதி, பிராபிய விரோதி. முதல்ல பரத்வாதி பஞ்சகம். பரத்வம்னா என்னன்னா எம்பெருமான் வைகுண்டத்தில் இழந்திருக்கும் காலத்தையே பரத்வம்னாங்க. 2வது யுகம்னா ஆழ்கடல்ல எம்பெருமான் இழந்திருக்கும் கிடந்த கோலத்தை தான் யுகம்னுவாங்க. அங்கிருந்துதான் எம்பெருமான் சித்தி சிதி சம்சாரம் தான் பண்றது. 3வது விபவம். விபவம்னா எம்பெருமானோட 10 அவதாரங்களை சொல்றது விபவம். அதுக்கடுத்து அந்தர்யாமி, எங்குமலன் கண்ணன். அந்த பகித்தத சர்வம் வியாபிய நாராயண ஸ்ரீயா சொல்லுபடியா எல்லா பொருட்களையும் அனுரூபமா எம்பெருமான் இருக்கிறது அந்தர்யாமி. அர்ச்சைனா கலியுகத்தில் எம்பெருமான் திவ்ய தேசங்களிலும் அனைத்து கோயில்களிலும் விக்கிரக ரூபமா எழுந்திருப்பது அச்சை. அடுத்தது ஜீவாத்ம பஞ்சகம். ஜீவாத்ம பஞ்சகத்துல வேற நித்யர். நித்யர்னா நித்தியமா எம்பெருமானுடைய எப்பயுமே கைங்கரியம் செய்வாங்க நித்யர். அவங்க யாருன்னா பிராட்டி, கருடன், ஆதிசேஷன், அனுமான். இவங்கெல்லாம் நித்தியர்கள், நித்திய சூரியர்கள் இவங்க சொல்றது. அடுத்ததான் முக்தர். இங்கிருந்து எம்பெருமான் திருவடி அடைந்து மேலே வைகுண்டத்துக்கு சென்றவங்களும் முக்தர்கள் சொல்றாங்க. பக்தர்கள் யாரு சொல்றாங்கன்னா பக்தர்கள்னா ஸ்ரீ வைஷ்ணவர்கள். எம்பெருமான் மேல பக்தி வச்சவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களை பக்தர்கள் சொல்றாங்க. 4வது கேவலர். கேவலர்கள் யாரு சொல்றாங்கன்னா கேவல சம்சாரிகள். சம்சாரிகள் அனைவரையும் கேவலர்கள் சொல்றாங்க. கடைசி 5வது மும்மோட்சு. மும்மோட்சு யாருன்னு பிள்ளை லோகாச்சாரியர் மும்மோட்சு படி சொல்றாரு. மோட்சத்தில் இச்சை உடையவனை மும்மோட்சம் சொல்றாரு. அடுத்தத 4வது உபாய பஞ்சகம். உபாய பஞ்சகத்துல முதல்ல என்ன யோகம்னா கர்ம யோகம். கர்மயோகம்னா நம்மளோட கர்ம பலனால நம்ம யாகம் செய்கிறது.
தவஸ் இருப்பது, தானம் செய்வது. இரண்டாவது ஞான யோகம். ஞான யோகத்துல நம்ம கர்ம யோகத்தினால பெற்ற ஞானத்தை வைத்து எம்பெருமானிய சதாப செந்தியா நினைத்துக் கொண்டிருப்பது ஞான யோகம். மூன்றாவது பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்துல பிரகலாதன் சொல்றாரு 9 விதமான பக்தி, நவவித பக்தின்னு சொல்றாரு. அது என்னன்னு பார்க்கலாம். மரணம், கீர்த்தனம், சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், வந்தனம், பாத சேவனம், அர்ச்சனம், தாஸ்யம் சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று 9 பக்தி சொல்றாரு. மரணம்னா சிரவணம்னா கேட்கறது, கீர்த்தனம்னா பாடுவது, மரணம்னா நினைப்பது, வந்தனம்னா சேமிப்பது, அர்ச்சனம்னா புஷ்பத்தை போட்டு போட்டுறது, தாசியம் வணங்குதல், அடைக்கலம் புகுவது, சக்கியம் அதாவது அர்ஜுனன் கண்ணனோட இருக்கும்போது அவரு எம்பெருமானா பார்க்க மாட்டான், நம்மளோட நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாசியம் தோழனாக இருப்பது. கடைசியாக ஆத்ம நிவேதனம், எம்பெருமான்கிட்டயே நம்ம ஆத்மாவை ஒப்படைப்பது. இதை எதுவுமே முடியாதவங்க ஆச்சாரிய அபிமானம் பற்றலாம் என்று சொல்றாங்க. ஆச்சாரிய அபிமானம்னா இது எதுவுமே என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சாரியனை அறிவது ஆச்சாரிய அபிமானம். அதுக்கு அடுத்தது விரோதி வஞ்சகம். விரோதி வஞ்சகத்துல முதல் விரோதி சொருப விரோதி. நம்ம சொருபத்துக்கு விரோதியா இருப்பது 2: அகங்காரம், மமகாரம். நான் தான் பேரன் என்று ஒரு அகங்காரத்தோடு இருப்பது சொருப விரோதி. இரண்டாவது பரத்வ விரோதி. பரத்வ விரோதி என்னதுன்னா நம்ம இப்ப எம்பெருமானே சதாப சிந்தி நினைச்சுன்னு இருப்போம். அதை கெடுக்கிறதா இப்போ நம்ம எம்பெருமானே எப்போ நினைச்சுன்னு படிச்சுன்னு இருக்கும்போது திடீர்னு டிவி பார்க்கறது, ஃபோன் பார்க்கறதுல பரத்வ விரோதி. அதுக்கடுத்து புருஷார்த்த விரோதி. ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு புருஷார்த்தம் என்னம்னா கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை கெடுக்கக்கூடியது. இப்போ திடீர்னு நம்ம கைங்கரியம் செஞ்சுனே இருப்போம், திடீர்னு வீட்டில் ஏதோ வேலை, அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, அப்பா பண்ணுவாங்க, அது கெடும், அந்த கைங்கரியம் கெடும். அந்த மாதிரி வர்றது புருஷார்த்த விரோதி. நாலாவது உபாய விரோதி. உபாயம் மும்மோட்சப்படின்னு சொல்றாங்க. உபாயம் என்று எம்பெருமானை பற்றுகை. உபாயம் என்று எம்பெருமானை பற்றும். அதை விட்டுட்டு நம்ம எம்பெருமான் இப்போ உபாயம் பற்றி சாணா இவ்வளோ லேட் பண்ணுறாங்களே, நம்மளுக்கு இந்த கதி கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வேற ஒரு உபாயத்தை நாடக்கூடாது. அது உபாய விரோதி. கடைசியா பிராப்திய விரோதி. நம்மளுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, கடைசியில் நம்ம பிராப்தி பெற போகிறோம், அப்படி இருந்தாலும் அது கிடைக்கும். அது என்னன்னா நம்ம சரீரம் தான். நம்ம சரீரங்கிறது தான் பிராப்திய விரோதி. கடைசியா அர்த்த பஞ்சகம். அர்த்த பஞ்சகத்தில் என்ன சொல்றாங்கன்னா மிக்க இறைநிலையும் மெய்யா உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகிய ஊர்வினையும் வாழ்வினையும் இந்த 5 சொல்றாங்க. மிக்க இறைநிலை அதாவது எம்பெருமானோட நிலைகள், அதுதான் பரத்வாதி பஞ்சகம். இரண்டாவதாக மிக்க இறைநிலை மெய்யா உயிர்நிலை ஜீவாத்ம பஞ்சகத்தை சொல்றது. தக்க நெறி என்னதுன்னா எம்பெருமான் அருளை செய்த 82 வார்த்தைகளை தக்க நெறி அது சொல்றாங்க. தடையாகிய ஊழ்வினை வாழ்வினை. இந்த ஊழ்வினை முன் செய்த வினை, வாழ்வினை இப்ப நம்ம செய்யற வினை, இதுதான் அர்த்த பஞ்சகம். இந்த 6-5 தான் 5-5 மரியாத மானிடை வையம் சுமப்பது 9 சொல்றாங்க. இப்ப நம்ம பாசுரத்துல பார்ப்போம். முதல் பாசுரம் மார்கழி திங்கள். மார்கழி திங்கள்ல பரத்துவத்தை நிர்ணயிக்கிறாங்க ஆண்டார். பொதுவா மார்கழி திங்கள் அந்த பாட்டு மேலோட்டமா பார்த்தா மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளா சொல்லுவாங்க. மார்கழி மாசம் பௌர்ணமி நாள் அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க. இதுல நம்ம பரத்துவ எங்க நிர்ணயிக்கிறாங்கன்னா நாராயணனே நமக்கே பலை தருவான் அப்படின்னு 2 ஏகாரம் வைக்கிறாங்க. நாராயணனே நமக்கே ஆண்டான மாதிரி கதியும் என்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணனே நமக்கே பலை தருவான் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டோட சுருக்கமா ஒரு பொருள் பார்ப்போம். மார்கழி திங்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுமினோ நேரிடையே. மார்கழி மாசம் அந்த மாதிரி காலைல 3 மணிக்கு நீராட போனவங்களாம் வாங்கினாங்க. அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு இந்த குளத்து மேல ஏதாவது கொஞ்சம் டவுட் இருந்தா கூட வராதிங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவங்க எல்லாரும் வாங்கல சொல்றாங்க, அவங்க விரோதமா சொல்றாங்களே அப்படி இல்லை, வர விருப்பம் இருக்கிறவங்க வரலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. நீராட போதுமினோ நேரிடையே சீர்மல்கம் ஆய்ப்பாடி செல்வ திரும்பியர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கண்ணனோட அவங்க அப்பாவை சொல்லும் போது கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் கொடுந்தொழில் ஒரு ஈட்டியை வச்சுன்னு காவல் காத்தின்னு போறாங்க கண்ணனை. ஏன்னா ஒரு எறும்பு
நீ ஏதாவது உட்காந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுதான் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கண்ணனை இளஞ்சிங்கன்னு சொல்றாங்க. ஏறார்ந்த கண்ணி யசோதைன்னு அவங்க அம்மாவை போடுறாங்க. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிமதியம் போல் மத்தான். அவனோட முகம் எப்படி இருக்குன்னா கார்மேனி செங்கன், அதாவது கருப்பு மேகம் எப்படி இருக்குமா அது மாதிரி இருக்குமா. செங்கன் செந்தாமரை கண்ணன் அப்படின்றாங்க. கார்மேனி செங்கன் கதிமதியம் போல் மத்தான் நாராயணனே நமக்கே படை தருவான் பாடுவர் புகழ படிந்தேலோ ரொம்பவாய் சொல்றாங்க. நாராயணி தான் நமக்கு தருவான், அவனை பாடுறதுக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு முதல்ல கூப்பிடுறாங்க. ரெண்டாவது வையத்து வாழ்வுகள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளுகிறோ பார்க்கடலுள் பையத்துகின்ற. இங்கதான் விபவத்தை நிர்ணயிக்கிறாங்க. விபவம்னா பார்க்கடல்ல எம்பெருமான் சயனித்திருப்பதே விபவம். அதை பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிப்பாடி. அவன் பாடுறதுக்கு நான் வர சொன்னேன்னு சொல்றேன், ஆனா நீங்க யாரும் வரலையே. வையத்து வாழ்வுகள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளுகிறோ பார்க்கடலுள் பையத்துகின்ற பரமன் அடிப்பாடி. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடினா இங்க நாங்க நெய் பால் எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னா விரத காலங்களில் முக்கியமான உணவு என்பதும் தேக அலங்காரங்களும் கூடாதுன்னு சொல்றாங்க. அதுதான் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலை நீராடின்னு சொல்றாங்க. மையிட்டுள்ளதும் மலரட்டு நான் முடியும், இதுதான் தேக அலங்காரம். மையிட்டுலாம் எனக்கூடாது, மலரெல்லாம் கூடாதுன்னு சொல்றாங்க. மையிட்டுள்ளதும் மலரட்டு நான் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளும் சென்றதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டி. இந்த ஐயமும் பிச்சையும் ஆந்தரையும் கைகாட்டினா கை முதல் ஒன்றுமில்லாமல் நிற்கிறன் என்று தஞ்சமற்றது. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயமாறு எண்ணி உகந்தேலோ ரொம்பவாய். எனக்கு உன்னை அடையறதுக்கு வேற எந்த வழியும் தெரியல, நீதான் ஒரே உபாயம் என்று உன்னை பற்றம்னு சொல்லிட்டு ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயமாறு எண்ணி உகந்தேலோ ரொம்பவாய் ரெண்டாம் பாட்டு முடிக்கிறாங்க. மூணாவதா ஆழிமழை கண்ணா ஒன்றினை கை கரவே ஆழியில் முக்கமுகந்து படா தேரி ஓடி முதல்வன் உருவம்போல் என்னை கழித்து. இந்த பாட்டு மேலோட்டமா பார்த்தா ஆழிமலை கண்ணா நீ எனக்கு ஒன்று செய்யணும், அது என்னதுன்னா இந்த மாதிரி மாசத்துக்கு 3 மழை பெய்யணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா ஆழிமலை கண்ணான்னா கண்ணனை சொல்றதா இருக்கும். ஆழிமலைக்கு அண்ணா ஆழிமலை பெயரத்துக்கு காரணமா கருமேகம் இருக்கும். அந்த கருமேகம் போல இருக்கிற கண்ணனோட அண்ணன் பாராமன்னு இதுல குறிப்பிடுறாங்க. ஆழிமலை கண்ணா ஒன்றினை கை கருவே ஆழியில் முக்கு மகந்து படா தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் நீ கருத்து பாடியந்தோருடைய பற்பனாவன் கையில் ஆடி போல் மின்னி வளம்பொறி போல் என்று எப்படி மழை பெய்யணும்னு சொல்றாங்க. அதாவது இப்ப என்னன்னா இவ்வளவு காசு செலவு பண்ணி இந்த காலத்துல மழை இப்படிதான் கடல்ல இருந்துதான் சூரிய வெப்பத்தால தண்ணி போதெல்லாம் இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்பயே ஆண்டாலும் சுருக்கமா 4 வரையிலே சொல்லிட்டாங்க. ஆழிமலை கண்ணா ஒன்றினை கைக்கிறவன் ஆழியில் பக்கு மகந்து படா தேரி ஓடி முதல்வன் உருவம் போல் மேற்கெடுத்து பாடியந்தோருடைய பத்மநாபன் கையில். அடுத்த 3ஆம் பாட்டாக ஓங்கி உலகளந்த விபவத்தை இருக்கிறாங்க. ஏன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. ஓங்கி உலகளந்த திருவிக்கிரமன் தான் உத்தமன் சொல்றாங்க. ஆனா திருவிக்கிரம அவதாரத்துக்கு முன்னாடி அங்க ஒரு திருவிக்கிரம அவதாரமாவே அங்க போல மாவழி கிட்ட வாமனனா போறாரு. அந்த வாமனன் தான் தசாவதாரத்துல வரனால இதுல விபவத்தை நிர்ணயிக்கிறாங்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. அதாவது மாசத்துக்கு 3 மழை பெய்யணுன்றாங்க. திங்கள் மும்மாறி பெய்யுது. ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலவர பூங்கோலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. இங்கதான் அந்த மாவழி சரி 3 அடி தரன்னு சொல்லிடுறாரு. தரன்னு சொன்னோன்னா நான் அங்க அசுரகுல சுக்கராச்சாரியர் என்ன பண்றாரு, அந்த காவல தண்ணி ஊற்றினாதான் அந்த 3 அடி தந்ததா கணக்கு. அந்த ஓட்டரை போய் இந்த பூங்கு வலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப அதுல ஒரு தர்ப்பை வச்சு குத்திடுறாரு. அதுதான் பூங்கு வலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப நீங்க திஷ்டாந்த காட்டுறாங்க. பூங்கு வலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காலே புத்தருந்து தீர்த்த மலை பற்றி வாங்க உடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். இங்க வள்ளல் பெரும் பசுக்கள் ஆய்ப்பாடு இருக்கிற பசுக்கள்லாம் பால் கறக்கவே தேவையில்ல, அதே தானா சுரந்து வலிஞ்சு போயினே இருக்குமா அப்படின்னு சொல்றது. ஆனா இங்க பெரும் பசுக்கள் சொல்றது ஆச்சாரியர்களை குறிக்கிறது. பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ இருப்பாவாய். ஆயப்பாடி இருக்கிறவங்க நீங்காத செல்வத்தோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆயப்பாடியில பார்த்தா இதுமே இல்லை, ஒரு பால் தையை வெண்ணெய் தான் இருக்கும். அந்த நீங்காத செல்வம் நிறைந்தேலோ இருப்பாவாய் ஏன் ஆண்டார் சொன்னாங்கன்னா நீங்காத செல்வம்னா திறமான செல்வம் புண்ணியவனு தான் எம்பெருமான்.
அந்த எம்பெருமான் இருக்கிறதுனாலதான் அதை நீங்காத செல்வம் நிறைந்தியலோ நம்பாவன்னு சொல்றாங்க. அப்புறம் 5வது பாடல் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநே ருமனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்ற மணிவிளக்கை தாயர் குழல் விளக்கம் செய்த தாமோதரை தூயமாய் வந்தனம் தூமலை துவித்து. அது வந்து மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. இங்க தூய பெருநீர் யமுனை துறைவனை ஏன் யமுனையை வந்து தூய பெருநீர் சொல்றாங்கன்னா, கண்ணன் வந்து அந்த தொகையிலேருந்து அவங்க அப்பா எடுத்துட்டு வரும்போது வெள்ளம் பெருக்கெடுத்து வருது ஆவணி மாசம். ஆனா கண்ணன் வரான்னு தெரிஞ்சோடனே தன்னோட அவ்வளவு தண்ணியும் முழங்கால் அளவுக்கு சுருக்கிச்சு கண்ணன் குளத்துக்கு வெளிவிட்டது. அதனால்தான் அந்த யமுனையை தூய பெருநீர் யமுனை துறைவன் தூய பெருநீர் அப்படின்னு சொல்றது. ஆனா இன்னொன்று தூய பெருநீர் இங்க யார் சொல்றாங்கன்னா யமுனாச்சாரியர் யமுனை துறைவன் யாருன்னா ஆளவந்தாரை காட்டுறாங்க. தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தையில் தோன்ற மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. ஆயர் குலத்தையில் தோன்றது கண்ணன். ஏன் அந்த ஆயர் குலத்துல தோன்றான்னா, அந்த ஆயர் குலத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நவனிதம் போல இருப்பாங்களா. நவனிதம்னா வெண்ணெய் வந்து மோர்ல இருந்து கடைஞ்சாதான் வெண்மையா வரதான் வெண்ணெய். தூய மனக்குடலையா இருப்பாங்களா. அவங்க எந்த கல்மட்சமும் இல்லாத மனசு இருக்கிறனால தான் அந்த குலத்துல வந்து கண்ணன் பிறக்கிறான். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அதாவது கண்ணன் வந்து எல்லார் வீட்டுல போயிட்டு நெய் வெண்ணெல்லாம் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஒரு நாள் யசோதை பிடிச்சி முறையில் கட்டுருவாங்க. அப்போ கட்டும் போது தான் அவர் இருப்புல அந்த அச்சு அப்படியே பதிஞ்சனால அவர் தாமோதரன் பேரு. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். அதனால எம்பெருமானே கட்டுற அளவுக்கு எம்பெருமானே கட்டினா அப்படின்னு யசோதைக்கு பெருமை கொடுக்கறதுக்காக தான் அவன் அங்க கட்டுண்டு நிற்கிறான். அதுக்குதான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை துயமாய் வந்தோம் துயர பாடுவான் வாயினால் முன்னம் மாட்டாடி அம்மா நியாய நிலைக்கல்வும் நீக்கன்னு சொல்றாங்க. அடுத்ததாக வந்து புல்லும் திருமணகான். இப்போ வந்து 5 பாட்டும் ஏன் நாங்கள் இந்த நோம்பு நோக்கிறோம் அதுக்கான காரணம் என்ன 5 பாட்டு. அடுத்த 10 பாட்டு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம வந்து அவங்க தான் கூடாரம் செய்வது வந்து கூடியிருந்து குளிர்ந்து சொல்றாங்க. நம்ம வந்து எம்பெருமானை சேவிக்க போகும்போது தனியா போனா எம்பெருமான் கடாட்சம் பண்ண மாட்டான். நீ எவ்வளவு பாவம் பண்ணிக்கிற எவ்வளவு புண்ணியம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கணக்கை பார்ப்பாங்கன்னு சொல்லிதான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவத்திலே அது பிரதானம் என்னன்னா, எம்பெருமானை சேவிக்க போகும்போது கோஷ்டி செய்கிறது தான் பிரதானம். அதனாலதான் ஆண்டாள் வந்து நோம்பு நோட்டு அங்க போகும்போது தனியா போறதில்ல, கோஷ்டியோட போலான்னு சொல்லிட்டு தான் ஆழ்வார்கள்ல எழுப்புற பிரகரணம் இந்த 10 பாட்டு. முதல் பாட்டு புல்லும் சிலம்பிலங்கான் புல்லரையின் கோயிலில். அந்த பாட்டுல யார் எழுப்புறாங்கன்னா பெரியாழ்வார் எழுப்புறாங்க. தன்னோட தந்தையாவும் குருவான பெரியாழ்வார் எழுப்புறாங்க. புல்லும் சிலம்பிலங்கான். புல்லுனா பறவை, பறவைனா கருடன் வந்து வேதத்தோட அம்சம். இந்த கருடனோட அம்சாத பெரியாழ்வார் பெறுகிறாங்க. புல்லும் சிலம்பிலங்கான் புல்லரையின் கோயிலில் வெள்ளை விழித்தங்கின் பேரரவும் கேட்டிலையோ. அதாவது அந்த பெரியாழ்வார் கேட்கிறாங்க, வெள்ளை விழித்தங்க சங்கு ஊதி சட்டம் கேட்டாச்சு இன்னுமா தூங்கிருக்கிறீங்க அப்படின்னு எழுப்புறாங்க. புல்லும் திருமணங்கான் புல்லரன் கோயிலில் வெள்ளை விழித்தங்கும் பேரரும் கேட்டிலையோ பில்லா எழுந்திராய். இந்த பில்லான்னு பெரியார் வரதை கொடுக்குறாங்க. அவ்வளோ பெரிய யுதிஷ்டாத்வேத சம்பிரதாயத்தை அவர் நிர்ணயித்தவர். அவரை போய் பில்லாய் அப்படின்னு ஒரு குழந்தைய கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றாங்களே. ஏன்னா ஒரு ஆச்சாரியன் முழுமையான ஞானம் அடைஞ்சு எல்லாத்தையும் கட்டண்ட பின்னாடி ஒரு சிறிய பிள்ளை போல தான் நடந்துப்பாங்களாம். ஒரு கதிர் வந்து சின்னதாக இருக்கும்போது நெல் வளர்த்துனா சின்னதாக இருக்கும்போது நிமிர்ந்து நிற்குமா. அது நிறைய நெல் வந்த பின்னாடி தலை காய்ந்து குடித்து தான் இருக்குமா. அது போல தான் எல்லா ஆச்சாரிய புருஷர்களும் ஆழ்வார்களும். அவனால தான் அவரோட வந்து பில்லா இளைஞராய் பேமலை நஞ்சுண்டு கூப்பிட்றாங்க. பில்லா இளைஞரான்னு சொல்றாங்க. ஏன் இங்கே இழந்திக்கல, பில்லா இளைஞராய் பேமலை நஞ்சுண்டு ஏதாவது நஞ்சு குஞ்சு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி பில்லா இளைஞராய் பேமலை நஞ்சுண்டு கள்ளத்தகடம் கடற்கலிய காலவர்த்தி. இந்த கள்ளத்தகடம் கடற்கலிய காலவர்த்தினா கிருஷ்ணனோட கதை சொல்றாங்க. கண்ணன் வந்து பிறந்து ஆயப்பாடி வந்துட்டான். அந்த தொட்டில போட்டு எல்லாரும் பார்த்துக்கும் போது அங்க சக்கர வடிவில் ஒரு அசுரம் வரான். அந்த அசுரனை வந்து தன் சின்ன காலால் வெட்டி விதைக்கிறாரு. அதான் கள்ளத்தகடம் கடற்கலிய காலவர்த்தி வெள்ளத்தகவே துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்தை கொண்டு முனிவர்களும் யோகர்களும் வெள்ள விழுந்து அரியண்ட பேரவும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது பாட்டுனா ஈதிகி செந்தங்கம் ஆணை தாத்தன்.
இதுல யாரை எழுப்புறாங்கன்னா குலசேகர ஆழ்வார். கீசகி செந்தங்கம் ஆனைத்தாத்தன். இந்த ஆனைத்தாத்தன்ற பறவை எங்க இருக்குன்னா கேரளாவில் இருக்கிற பக்ஷி. கேரளாவில் ஒரு பக்ஷி பேர் தான் ஆனைத்தாத்தன்ற பேரு. அங்கதான் குலசேகர பிறக்கிறாரு, கேரளால தான். அதனாலதான் அங்க கீசகி செந்தங்கம் ஆனைத்தாத்தன், கீசகி செந்தங்கம் ஆனைத்தாத்தன் அங்க வந்து குலசேகராளர் இருக்கிற பகனம். கீசகி செந்தங்கம் ஆனைத்தாத்தன் கலந்து பேசின பேத்தளவும் கேட்டலையோ பேய்பெண்ணே. இதுல வந்து பேய்பெண்ணேன்னு குலசேகராளர் சொல்றாரு. ஏன் அவர் பேய்பெண்ணேன்னு சொல்றாருன்னா, குலசேகராளர் தான் தின தின ரங்கராத்திரை எப்ப பார்த்தாலும் எப்ப இருந்தாலும் சரி குடிச்சோன்னே தின தின ரங்கராத்திரன்னு பேய் மாதிரி சுத்தினே இருப்பாராம். அதனாலதான் இவர் பேய்பெண்ணேன்னு சொல்றாங்க. காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பெயர்த்து வாச நெடுங்குழல் ஆட்சியர் மத்தினால். அந்த அது இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியர் வந்து தயிர் கடையும் போது அவங்க கையில போட்டுக்கிற விளையல் சத்தமும் அந்த கடையில மத்த சத்தமும் சேர்ந்து இசைக்குமா. அந்த இசைக்கிறது ஒரு பாடல் பாடுற மாதிரி இருக்குமா. அதுதான் இதுல சொல்றாங்க. பேசின பேத்தரும் கேட்டிலே பேப்பேன காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேரு. காசும் பிறப்பும் அவங்க அணிகிற அணிகலன். அது காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நெடுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவும் கேட்டலையோ நாயக பெண் பிள்ளாய். இங்க ஏன் ஒரு நாயக பெண் பிள்ளாய் சொல்றாங்கன்னா, இந்த ஆழ்வார்ல நடுநாயகமானவர் இவர் தான். நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட உண்ணி கேட்டை கிடத்தியோ. கேசவனை பாட நாங்க போறோம், இங்க வரையா இல்லையான்னு கேட்கிறாங்க. கேசவனை பாட உண்ணி கேட்டை கிடத்தியோ தேசமுடையா திரைவேடரும் பாவார். இங்க தேசமுடையனா ராஜ்யம் இல்ல, தேசமுடையானா தேஜஸ். குலசேகராளர் வந்து அவ்வளவு தேஜஸானவரு. அதனால்தான் ஒரு தேசமுடையார் திரவேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாட்டுல கனைத்திலம் கற்றெடுமை கண்டு கிறங்கி நினைத்து முளைவெளியே நின்று பால் சோற. கனைத்திலம் கற்றெடுமை, இங்க இளம் கற்றெடுமை அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா நம்மாழ்வார் குறிக்கிறாங்க. கனைத்திலம் கற்றெடுமை கண்டு கிறங்கி யார் யாருக்கு இறங்குறாங்கன்னா, தாய் மகன் தம்பி இவர் அடிப்பணிந்து வைத்தவர். அது யாருன்னா முதல்ல தாய் பிராட்டி வந்து ராவணன் வந்து சீதையை வந்து சிறைப்பிடித்து இருக்கும்படி இலங்கையில வச்சிருக்கான். அப்ப சொல்றாரு ராவணா இதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க தாய். முதல்ல வந்து ராவணனுக்கு வந்து சீதை இறங்குறாங்க, அது தாய். ரெண்டாவது வந்து மகன் பிரகலாதன் யாருக்கு இறங்குறாங்கன்னா, பிரகலாதன் வந்து தன்னோட அப்பாவுக்கு இறங்குறாரு. மூணாவது வந்து தம்பியும் சொல்றான் ராவணா இதெல்லாம் தப்பு, சீதையை பிடிச்சின்னு வந்தது தப்பு, திருப்பி ராமன் ஒப்படைச்சு சரணாகதி பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. தம்பி இறங்குறாங்க. நாலாவது வந்து இவர் வந்தா நம்மாழ்வாரை பிடிக்கிறது. இவர் யாருக்காக இறங்கினார்னா எம்பெருமானுக்காக இறங்குறாரு. எம்பெருமானுக்கிட்ட இந்த ஆத்மாலாம் உஜீவன் அடைகிறதுக்காக எம்பெருமானுக்கிட்ட கேட்கறத இவர் இறங்குறாரு. நாலாவது இவர் அடிப்பணிந்து வைத்தவர். அவர் யாருன்னா நம்மாழ்வாரோட அடிப்பணிந்து வைத்தவர் யாருன்னா மாறன் அடிப்பணிந்து வைத்தவன் ராமானுஜர் தான். திருவரங்கத்தமுதனார் வந்து ராமானுஜர் நூற்றாண்டு சொல்றாரு. ராமானுஜர் யாருக்கு இறங்குறாங்கன்னா இந்த உலகத்தாக இறங்குறாரு. அனைத்திலும் கற்றெருமை கண்டு கிறங்கி நினைத்த முளைவழியே நின்று பால் சோர அனைத்தில்லம் தேராக்கும் நற்செல்வன். அனைத்தில்லம் தேராக்கும் நற்செல்வம்னா என்னதுன்னா நல்ல செல்வம். அது வந்து 3. நம்மளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவத்துல செல்வம்னா கைங்கரியம் பொருள். கைங்கரியத்துல பிரதானமானது 3 பேர். முதலாவதுனா சதுநாகர ஸ்ரீமான், அந்தரட்சக ஸ்ரீமான், கைங்கர ஸ்ரீமான். கைங்கர ஸ்ரீமான் யாருன்னா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பந்தா. லக்ஷ்மணர் சொல்றாங்க கைங்கர ஸ்ரீமான்ட்டு. சதுநாகர ஸ்ரீமான் யாருன்னா கஜேந்திர ஆழ்வான சொல்றது. அந்தரட்சக ஸ்ரீமான் விபீஷ்ண ஆழ்வான சொல்றது அந்தரட்சக ஸ்ரீமான். இது நற்செல்வம். இங்க நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்றாங்க. நற்செல்வன் அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா அது 2 பேர் சொல்றது. நற்செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் தன்னோட அண்ணனான ராமானுஜரை பிடிக்கிறது. இன்னொன்னு நற்செல்வன் அனைத்தில்லம் தேராக்கும் நற்செல்வன் பரதனை சொல்றாங்க. ஏன்னா ராமன் வந்து இன்னும் 18 ஆண்டு முடிஞ்சு வரலையே இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரலன்னு அழுது இடமெல்லாம் சேராச்சுன்னு சொல்லிட்டு அங்க முனிவர் வந்து தன்னோட திஷ்டாந்தத்துல பார்த்து சொல்றாரு. அதுதான் நற்செல்வன் தங்காய் அப்படின்னு சொல்றாங்க. பனித்தலை வீர
நின் வாசல் கடைப்பற்றி தினத்தினால் தென்னிலங்கு கோமானை கற்ற மனத்தைக்கினியானை பாடவுனி வாழ்த்தவாய். இங்க வந்து ஆண்டாள் வந்து இந்த திருப்பாவை 30லுமே கண்ணன், ராமன், வாமனன் இவங்க 3 பேர் பாடாத பாட்டு இருக்காது. அதாவது தென்னிலங்கை கோமானை பெற்ற மனத்தைக்கினியானை பாடவுனி வாழ்த்தவான்னு இங்க ராமனை சொல்றாங்க. அதுக்கடுத்து பாட்டு வந்து தூமணி மாடத்து துட்டம் விளக்கரிய. தூமணி மாடத்து துட்டம் விளக்கரிய இந்த பாசுரத்துல யாரை எழுப்புறாங்கன்னா திருமணி சாழ்வார் எழுப்புறாங்க. தூமணி மாடத்து துட்டம் விளக்கரிய தூவம் கமல தூரனை மேல் கண் வளரும் மாமான் மகளேன்னு திருமணி சாழ்வார் சொல்றாங்க. மாமான் மகளே, மாமான்னா மகான், பெரியவரே, பெரியவரேன்னு அர்த்தம். இப்போ வந்து திருமணி சாழ்வார் இருக்கிற ஆழ்வார் ரொம்ப வயது அதிகமானவர். திருமணி சாழ்வார் எல்லா சமயங்களும் போயிட்டு கடைசியாக ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு வந்தவர் அவரு. அதனால தான் அவர் மாமான். மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமியர் அவளை இருப்பீரோ. மாமியர்னு யாரை சொல்றாங்கன்னா பூதத்தாழ்வாரை சொல்றாங்க, பேயாழ்வார் சொல்றாங்க. ஏன்னா பேயாழ்வார் தான் திருமணி சாழ்வாரை திருப்பி ஆட்கொண்டவர். ஆனா இங்க வந்து மாமான் மகளே மாமியர் அப்படின்னு சொல்றாங்களே, தேகபந்தம் கூடாது ஸ்ரீ வைஷ்ணவத்துல அப்படின்னு சொல்றாங்க. தேகபந்தம் இல்ல, ஆத்ம பந்தத்துலதான் ஆண்டாள் சொல்றாங்க. ஏன்னா இவருக்கு முன்னாடி வந்தவர் தானே, இவர் முன்னாடி வந்ததுனால இவங்க ஆத்ம பந்தத்துல சொல்றாங்க. மாமான் மகளே மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமியரோட இருப்பீரோ மகள் தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ. இங்க வந்து நீ என்ன ஊமையா செவிடா தூங்கிட்டியா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து திருமணி சாழ்வார் வந்து 3 திறமையா இருக்காரு. ஊமையோ, அவர் எங்க ஊமையா இருக்காருன்னா அவர் வந்து சுந்தரமான சேவைக்காக கோயிலுக்கு போற வழியில வழக்கமா உட்காந்து 4 பிரபலர்கள் வந்து உட்காந்து வேலை சொல்றது. அவங்க சொல்லே இருக்கும்போது அவங்க குரு சொல்லிக்கிறாங்க, இந்த மாதிரி கிழிஞ்ச ஆடை இந்த மாதிரி சூத்திரங்கள் யாரா வந்தா வேலை சொல்லக்கூடாது, நிறுத்திடணுண்டு. வழக்கமா யாரா வந்தாங்கன்னு நிறுத்துவாங்க. திருப்பியும் எங்க முடிச்சாங்களோ அங்க திருப்பி எடுத்து சேவிக்காது வழக்கம். உடனே திருமணி சாழ்வார் வர்றாரு. அவரும் கிழிந்த ஆடையில அழுப்புறம்போல தான் வராரு. அவர் வந்தோடனே இவங்க ஒரு மாதிரி நினைச்சிட்டு நிறுத்திடுறாங்க. இவரும் அங்க வந்து எதுவும் பேசிக்கல, கம்முன்னு போயிடுறாரு. நான் யாரும் சொல்லல, நான் சொல்லாம அப்படியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எப்பயுமே விட்ட இடத்துல இருந்து சேவிக்கிறது வழக்கம். அப்படி சேவிக்கலான்னு இருக்கும்போது அவங்களுக்கு வரல. எவ்வளவோ யோசிச்சு பார்த்தோம் 4 பேருக்குமே வரல. அப்ப ஏதோ நம்ம பெரிய அவதாரம் பண்ணிட்டோம், அப்படி இவங்க வந்தவர் பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி போயிட்டு அவர்கிட்ட சமாதானம் பண்ணிக்கிறாரு. அப்பயும் இவங்க எதுவும் பேசிக்கல. இவங்க கிட்ட இவங்க சேவிச்சுட்டு இவங்க கணிச்சுக்கிறாரு. எங்க அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு அந்த வேதத்துல வந்து அதோட அர்த்தம் இவருக்கு தெரியும். அதனால என்ன பண்றாருன்னா ஒரு கருப்பு நெல் எடுத்து கிழிச்சு போறாரு. அந்த வாக்கியத்துல என்ன ஆகுதுன்னா யாகத்துக்கு வந்து கருப்பு நெல்லை தன் நகத்தால கிழிச்சு அவிச்சு கொடுக்கணும்னு அதோட அர்த்தம். அதை இவர் காமிக்கிறாரு. இவங்க உடனே புரிஞ்சு அந்த பதத்தை எடுத்து செவிக்க ஆரம்பிச்சுறாங்க. இங்க வந்து அவர் ஊமையா இருக்கிறாரு. செவிடோ அங்க என்னன்னா இந்த ஊர்ல வந்து ஒரு பெரிய யாகம் நடத்துறாங்க. யாகம் நடத்தினா ஒரு பெரியவருக்கு வந்து அவங்களுக்கு மரியாதை தட்ட தாம்பூலம் எல்லாம் வச்சு கொடுக்கணும்னு ஐதீகம். அது கொடுக்கறதுக்கு நம்ம ஊர்ல பெரியவர் திருமணி சாழ்வார் தான் சொல்லிட்டு அவரை அழைத்துன்னு வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. அது கொடுக்கும்போது சில பேர் இவர் என்ன பெரியவர், இவர் பெருமாள் எங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாலும் இவர் பெரியவன்னு சொல்றீங்களா, அது வந்து நிரூபணம் பண்ணா நாங்க அது ஒத்துக்கிறோம்னு சொல்றாரு. திருமணி சாழ்வார் வந்து நினைக்கிறாரு. நினைச்ச உடனே பெருமாள் வந்து மரம் செடி கொடி எல்லாத்துலேயும் பெருமாள் வந்துடுறாங்க. அங்க வந்து இவர் எதுவுமே கேட்டுக்கல. அவரை நினைச்சுனே இருக்கிறாரு. இவரு கேட்காத நின்றுக்கிறாரு. ஆனா எம்பெருமான் வந்து இவரோட பெருமை எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அனுரூபமா வந்துடுறாரு. ஒரு பார்த்தாலும் இங்க வந்து செவிடா இருக்கிறாரு. அனந்தலோ எங்கன்னா அனந்தலோ எங்கன்னா 6ஆம் குழந்தை 6ஆம் அங்க வந்து திருமண சாழ்வார் போடுவாரு. நடந்த கால்கள் வந்தோ நெடுங்க ஞானமேனமாய் விழுந்தமை குலங்கவோ விலங்கு மால்வரேஸ்வரம் கடந்த கால் வரை காவிரி கரை குழந்தையும் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு அப்படின்னு குழந்தை 6ஆம் சொல்றாரு. நீ ஆழ்வார் பாடின உடனே நம்மாழ்வார் பாடுங்க. கிடந்த நாள் கிடந்த எத்தனை காலம் கிடத்தி உன் திருவிடம்பு அசைய தொடர்ந்து குற்றங்கள் செய்து தொண்டடிமை விழுவதும் தொண்டரவர் கருணி அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லிட்டாரு.
அதேபடி இவர் சொல்றாரு, நம்ம இப்ப எழுந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணலன்னா நம்மளால சொன்னது பொய்யா போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திக்கிறான்னு இப்படி தலைய நிமித்துறாரு. நிமித்தவன் கடந்த காவிரி கரை குழந்தையுள் கிடந்தவாறு விழுந்து பேசுன்னு சொல்லிட்டாரு. உடனே வாலிகேசனே அப்படின்னு சொன்னானே அவர் அப்படின்னு நின்றுறாரு. இப்ப கூட குழந்தையில ஆறாம்தன் இப்படி கொஞ்சம் எழுந்த மாதிரி தான் சயன கோலத்தில் இருப்பாரு. அடுத்த பாசுரம் கற்றுக்கறவை. இந்த கற்றுக்கறவையில யாரை எழுப்புறாங்கன்னா பேயார் தான் எழுப்புறது. கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செட்டார் திரளவு எதென்று செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்படியே. குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்படியேன்னா ஆயப்பாடி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, ஏன் அவங்கள குற்றமொன்றும் இல்லாதனா அவங்களுக்கு இடது கை வலது கை தெரியாது, நல்லது கெட்டதும் தெரியாது. ஏன்னா எல்லாமே எம்பெருமான் செயல்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறனால அவங்களுக்கு குற்றமொன்று இல்லாத கோவலக்கம் பொற்கொடியன்னு சொல்றாங்க. கோவலக்கம் பொற்கொடிய குற்றவர்கள் புனமயிலே போதராய். இங்க ஏன் பேயார் வர புனமயிலேன்னு சொல்றாங்கன்னா, மயில் ஒரு ரெக்கைப்படுவான அது உயிர் விட்டுருமா, அது போல இவரும் ஞான பக்தி வைராகத்தோடு இருக்கிறவரு புனமயிலே போதராய். சுட்டத்து தோழிமார் எல்லாரும் உங்களுக்கு பின்னாடிக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, ஆனா நீங்களும் வரலையேன்னு அவர் பேயார் வர கேட்கிற பிரகடனம். சுட்டத்து தோழிமார் எல்லாரும் நீ முட்டம் புகுந்து உகிழ்வண்ணன் கேட்பாட திட்டாதே பேசாதே சொல்ல பெண்டாட்டி, நான் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க, நீங்க ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாட்டு கனைத்திலம் கட்டெருமை நோட்டு துலகம் புழுவேண்ட அம்மனாய் மாற்றமும் தாராள வாசல் திரவாதார் நாட்ட துளாய்மொழி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணியனால் கொண்டொரு நாள் கூட்டத்தின் வாழ்விந்த கும்பவரனும். நோட்டு துலகம் பேயாழ்வர் எங்க நோட்டு சுவர்க்கம் புழுகின்றாருன்னா பிரகண்ட மகரிஷியோட வீட்டுக்கு தான் போறாரு. இதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் அங்க வரப்போறாங்க. நோட்டு சுவர்க்கம் புழுகின்ற அம்மனாய். இங்க அம்மனாயின்னு பேயாழ்வர் சொல்றாங்க. நோட்டு சுவர்க்கம் புழுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசத்திரவாக நாட்ட துளாய் முடி. இப்ப நாட்ட துளாய்னா 4 விதமான பூவை சொல்றாங்க. தோழினை மேலும் நன் மார்பின் மேலும் உடன்முடி மேலும் காலினை மேலும். தோழினை மேலும் இருக்கிற மாலை அது யாருக்குன்னா உபயதாருக்கு சாத்துறது தோழினை மேலும். நன் மார்பின் மேலும் தாயாருக்கு சாத்தி இருக்கிறது நன் மார்பின் மேலும். அந்த மாலை யாருக்குன்னா அது பட்டர்கள் எடுத்துட்டு போயிடுவாங்க. தோழினை மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் இருக்கிறது விஸ்வக்சேனர் நம்மாழ்வாருக்கு சாத்துறது. காலினை மேலும் அதுல இருக்கிற துளசி தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அடியார்களுக்கு மற்ற எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்து. நாட்ட துளாய்மொழி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணியனார் கொண்டொரு நாள் கூட்டத்தின் வாய்வெந்த கும்பவரணனும் தோற்றமுனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. இது தோற்றமுனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆட்டல் அனந்தர் அடையா விலங்கிழமே ஏற்றமாய் திரையலர். இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மால் போற்ற பரிதரும் கிருதக்ஞனா செய்ய வேண்டியவை கிருதக்ஞனா செய்ய வேண்டியவை முன்பே செய்வது. எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்றதை நம்மளுக்கு எப்ப எது தேவையோ அது தேவைப்படுறதுக்கு முன்னாடியும் செஞ்சுறாங்க. அதுதான் நாட்ட துளாய்மொழி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரும் புண்ணியனால். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஆற்றல் அனந்தருடையாய்னா மிகவும் தூங்குபவரே அப்படின்னு சொல்லல, இவர் தூங்காதவரே அப்படின்னு சொல்றாங்க. கண்ணார கண்ட கழுவதர் காதலொட்டார் குண்டோ கண்கள் குஞ்சரேன் நம்மால் சொன்ன மாதிரி இவர் தூங்காதவரேன்னு சொல்றாங்க. இங்க ஆற்றல் அனந்தருடையாய் அப்படின்னு பேயாழ்வார் மட்டும் சொல்லல, லக்ஷ்மணரும் சொல்றாரு. அவரும் தூங்காம தினமும் தாமருக்கு பாதுகாவலா இருப்பாராம். நைட்டு ஃபுல்லா காலையில அவரு சொல்ற கைங்கரத்தை செஞ்சு இருப்பாராம். இங்க லக்ஷ்மணனையும் சேர்த்துறாங்க. ஆற்றல் அனந்தருடையாய் அருங்கலமே அப்படின்னு யார் சொல்றாருன்னா, அருங்கலம் களம்னா பாத்திரம், அருங்கலம்னா பாத்திரம் ஒரு பொருள் இருக்குது, அணிகலன்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த ஆயப்பாடியில அருங்கலம் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க அருங்கலம் யார் வீட்டுலன்னு பார்த்தா நந்தகோபனோட வீட்டுல இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வாஸ்தவத்துல நந்தகோபனே மாசம் போய் கம்சனுக்கு கப்பம் கட்டி வருவாரு. ஆனா அவர் வீட்டுல அருங்கலம் இருக்குன்றாங்க. அருங்கலம்னு யார் சொல்றாங்கன்னா எம்பெருமானதான் அருங்கலமே அப்படின்னு சொல்றாரு.
அடுத்த பாட்டு கற்றுக்கறவை. கற்றுக்கறவை கணங்கள் பலகலந்து தெற்றார் திறனறிய சென்று குறித்தேன். இதுல கற்றுன்னு யார் சொல்றாங்கன்னா பூதத்தாழ்வார் சொல்றாங்க. இதுல பூதத்தாழ்வார பொற்குடியன்னு சொல்றாங்க. கற்றுக்கறவை கணங்கள் பலகலந்து தெற்றார் திறனறிய சென்று குறித்தேன். தெற்றார்னா விரோதி. நம்மளுக்கு இங்க விரோதி யாருன்னு சொல்றாங்கன்னா எம்பெருமானுடைய விரோதி பக்தர்களுக்கு. எம்பெருமானுடைய விரோதி தான் பக்தர்களுடைய விரோதி. பக்தர்களுக்கு யார் விரோதமா செய்யறாங்களோ அவங்க தான் எம்பெருமானுக்கு விரோதியா இருக்கிறாங்க. தெற்றார் திறனறிய சென்று குறித்தையும் அந்த மாதிரி இருக்கிறவங்களை அழிக்கிறதுக்காக தான் எம்பெருமான் தெற்றார் திறனறிய சென்று குறித்தையும் குற்றமொன்று இல்லாத கோவலத்தம் பொற்கொடிய குற்றர அருகுள் புனமையிலே போகிறாய். ஏன் இங்க குற்றமொன்று இல்லாத கோவலத்தம் பொற்கொடியன்னு பூதத்தாழ்வார சொல்றாங்கன்னா, ஏன்னா அவர் பாசுரம் ஆரம்பிக்கும் போது அன்பே தகலியான்னு ஆரம்பிக்கிறாரு. அவரு அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக அன்பு என்ன விளக்கல ஆர்வம் நெய்ய ஊற்றி ஆரம்பிக்கிறதுனாலதான் அவரை குற்றமொன்று இல்லாத கோவலத்தம் பொற்படியன்னு சொல்றாங்க. குற்றமொன்று இல்லாத கோவலத்தம் பொற்படியே சுட்டக்கு தோழிமா எல்லோரும் நீ முற்றம் புகுந்தும் கில்வண்ணன் பேர்பாட. இங்க முற்றம் யாரோட முற்றத்துக்கு ஊதத்தாழ்வார் போறாருன்னா அவரும் பிருகண்ட மகரிஷி தான். பிருகண்டோட வீட்டுக்கு தான் போறாரு. திருக்கோவலூர்ல பிருகண்ட மகரிஷி தான். இப்ப பேயாளர் வந்துட்டாரு பிருகண்ட மகரிஷிக்கு. இப்ப பூதத்தாழ்வார் இருக்கிறாரு. அடுத்தது யார் வராங்கன்னா கனைத்திலன் கற்றெருமை. இங்க கனைத்திலன் கற்றெருமைன்னு யார் சொல்றாங்கன்னா பொய்யாளர் சொல்றாங்க. கனைத்திலம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவெளியே நின்று பாண்டு வர கனைத்தில்லம் தேரார்க்கும் நற்செல்வன் தங்காய். இங்கதான் இறங்கி தாய்மகன் எல்லாம் சொல்றாங்க. நற்செல்வன் தங்காய். நற்செல்வன் தங்காய்னு ராமானுஜரையும் பரதாழ்வாரையும் சொல்லிடுறாங்க. நற்செல்வன் தங்காய் படித்தலை வீரன் இன் வாசல் கடைபற்றி. நிலத்தெல்லம் தேராக்கும் நற்செல்வன் தங்காய் படித்தலை வீரன் இன் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கு கோமானை பெற்ற மனத்தை கிணியானை பாடவுண்ணி வாய்கிறவாய் சொல்றாங்க. இங்க இப்ப மனத்தை கிணியானை பாடவுண்ணி வாய்கிறவாய்னு பொய்யாளரை கூப்பிடுறாங்க. இவர் எங்க போறாருன்னா அனைத்தில்லத்தாரும் அறிந்தவர். இங்க இல்லன்னு யார் இல்லத்தை சொல்றாங்கன்னா இவர் பிறந்தோர் இல்லத்துக்கு தான் போறாரு. இங்க 3 பேரும் போன பின்னாடிதான் திருக்கோவலூர் எம்பெருமான் அவங்களுக்கு காட்சியளிக்கிறாங்க. அப்பதான் 3 பேரும் பையம் தகலியா அன்பே தகலியா திருக்கண்டே பொன்மேனை கண்டேன்னு பாடுறாங்க. அதுக்கு அடுத்தது புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாரக்கலை. இங்க புள்ளின்வாயின்னு யார் எழுப்புறாங்கன்னா தொண்டரடி பொடியாழ்வார எழுப்புறாங்க. இந்த தொண்டரடி பொடியாழ்வார என்னன்னு சொல்றாங்கன்னா பாபாய் போதரி கண்ணினான்னு சொல்றாங்க. ஆண்டாது புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் இந்த புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாரக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா இது என்னதுன்னா கொக்கு சுட்ட கதை அப்படின்னு சொல்றது. என்னன்னா ஒரு பெரிய கொக்கு வரும், அதை வாய் குளிச்சு சொல்றதுதான் புள்ளின்வாய் கீண்டானை அப்படின்னு சொல்றது. பொல்லாரக்கலை ராவண சங்காரத்தை சொல்றது. பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திவை பாடிப்போல் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்காய்க்க. பாவை என்ன அர்த்தம்னா பாவைனா மறந்து புறந்தலாம் மாத்திரா இருக்கிற ஜீவஸ்வரர் சொல்றது பாவை. பாவை கிளம்புக்காய் வெள்ளி இழந்து வேலை நுழைஞ்சிட்டு. இங்க வெள்ளி இழந்து வேலை நுழைஞ்சிட்டுனா வியாழன் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை. வெள்ளி இழந்து வேலை நுழைஞ்சிட்டுனா வெள்ளினா தேவர்களோட குரு பிரகஸ்பதி சொல்றாங்க. வெள்ளியிலிருந்து வியாழன் நுழைஞ்சிட்டு. வெள்ளினா அரக்கர் குரு சுக்கராச்சாரியும் வியாழன்ல தேவர்களோட குரு பிரகஸ்பதி சொல்றாங்க. இங்க இரண்யன் தேவர்கள் எல்லாரையும் வீழ்த்தி எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. இப்ப இங்க குரு சுக்கராச்சாரியர் தான் மேலங்கி இருக்கிறார். அதாவது வெள்ளியிலிருந்து வியாழன் உறங்கிட்டு உள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் அப்படின்னு சொல்றாங்க. உள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் அப்படின்னா போதனா புஷ்பம் அரினாமான். தொண்டரடி பொடியாளருக்கு எப்பயும் புஷ்ப கைங்கறி தான் பிரதானம். அது அரினா மான் போல மென்மையானவர். அவர் யாரை பற்றியும் ரொம்ப மென்மையானவர் தொண்டரடி பொடியாளர் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் புலக்கடை. உங்கள் புலக்கடைன்னு யாரு சொல்றாங்கன்னா உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலநீர் வாயில் நிகழ்ந்த ஆம்பல்வாய். இங்க திருப்பானாளர் சொல்றாங்க. இங்க திருப்பானாளர்
உங்கள் குளக்கடை தோட்டத்து வாவியில் செங்கலில் வாய்நகர் தாம்பல்வாய் கும்பினவன். அப்படின்னா உங்களோட வீட்டு பின்னாடி தோட்டத்துல செங்கலில் புஷ்பம் பூத்திருக்குன்னு சொல்றது. அது எப்படி சொல்றாங்கன்னா ஒரு அனுமானத்தினால, அதாவது தோராயிர கணக்குல 6 மணி ஆயிடுச்சு, சூரியன் வந்திருக்கும், அதனால செங்கமலை பூத்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியில் செங்கலுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கோம்பினகான். செங்கலுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கோம்பினகான். செங்கல் குடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர். இங்க வந்து செங்கல் குடிக்கூரை வெண்பல் தவர்த்தவர்னா தனக்கு வெண்பல் தவர்த்தவர் அப்படின்னா யார் எது கொடுத்தாலும் வாங்காம நமக்கு எதுவும் இல்லை, எம்பெருமான் தரது, எம்பெருமானோட இதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறது வெண்பல் தவர்த்தவர். தங்கள் திருக்கோயில் தங்கிருவான். இங்க வந்து மந்திர உபதேசத்தை சொல்றாங்க. தங்கள் திருக்கோயில், தங்கள்னா திருமந்திரம், நமக்காக சொல்லப்பட்டது திருமந்திரம். திருனா ஸ்வயம், அதாவது தாயாரை முன்னிட்டு சொல்றதுனால இது திரு. கோயில்னா சர்மஸ்லோகத்தை சொல்றது. தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். இங்க சங்குன்னு எது சொல்றாங்கன்னா ஆச்சாரியன் சொல்றாங்க. நம்மளுக்கு ஞானம் என்ற சாவியை போட்டு நம்மளை எம்பெருமான காட்டுறதுக்கான சாவி ஆச்சாரியன். அங்க சங்கிடுவான் போதந்தார் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது. பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கிறது சங்கிடுவான் போதந்தார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காயின்னு இங்க வந்து திருப்பானார் சொல்றாங்க. நங்காய் இளைஞராய் நானாதாய் நாவுடையாய் நல்ல நாக்குடையவரே. ஏன் நல்ல நாக்குன்னு சொல்றாங்கன்னா ஆளர் நாக்கொண்ட மாநிலம் பாட வந்த கவியே நல்லன்னு சொல்றாங்க. அதனாலதான் நல்ல நாக்குடையவரேன்னு சொல்றாங்க. அதாவது 15 பாட்டு. அதாவது எல்லை இளங்கிலியே, எல்லை இளங்கிலியே ஏன் சொல்றாங்கன்னா எல்லை இளங்கிலியேனா வந்து ஆழ்வார்களே ரொம்ப கடைசியானவர் வந்து திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் வந்து எல்லை இளங்கிலியன்னு சொல்றாரு. இது வந்து என்ன சம்பாஷணை மாதிரி, ஒருவர் கேட்பதும் ஒருவர் சொல்வதும் இன்னொருத்தர் சொல்வதும் கேட்பதுமாக இருக்குது சம்பாஷணை. இது வந்து எல்லை இளங்கிலியே இன்னும் முடங்குதியோ அப்படின்னு கேட்கறாங்க. இன்னும் நீ தூங்குகிறார் இல்லை தரையன்மேல் நஞ்சமே போதுகின்றேன் அப்படின்னு திருமங்கை சொல்ற மாதிரி நான் தூங்கினு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு எழுதி சொல்ற மாதிரி இல்லைன்றரையன்மேல் நஞ்சமே போதுகின்றேன். வல்லவன் கட்டுரைகள் ஒன்றையவன் பாயுதும் வல்லைகள் நீங்களே நானேதான் ஆயிருக்க வல்லை நீ போதா விளக்கென்ன வேறுமை அப்படின்னு சொல்லிட்டு சம்பாஷணை ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்ற மாதிரி இது முடிஞ்சது. இதோட எல்லா ஆழ்வார்களையும் எழுப்பிடுறாங்க. கடைசியா நாயகனாய் என்ற நந்தகோமனோட கோயிலுக்கு போயிடுறாங்க. நாயகனோட கண்ணனோட திருமலைக்கு போனோடனே உள்ள போகிறதுக்கு வந்து வெளியே 2 துவாரபாலகர்கள் நிற்பாங்க. அவங்க கிட்ட விண்ணப்பிக்கிறது தான் நாயகனாய் என்ற நந்தகோபனோட கோயில் காப்பானே, கொடி தோண்டும் தோரணமாயி காப்பானேன்னு அவங்கள சொல்றது. அம்பரமே அடுத்த பாட்டு அம்பரமே தண்ணீர். இதுல என்னது, இப்ப நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டோன்னா பொதுவா ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறோன்னா அவங்க அப்பா அம்மா எப்படி, அவங்க அண்ணன், அவங்க கூட பிறந்தவங்க அம்மா எப்படின்னு பார்ப்பாங்க. அது அம்பரமே தண்ணீர் சூரியன் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலன் எழுந்திராய். இந்த அம்பரம் தண்ணீர் துணி சாப்பாடு தண்ணி எல்லாத்துலேயும் பெருஞ்செல்வந்தராக இருக்கிற நந்தகோபாலரே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அம்பரமே தண்ணீர் சூரியன் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலன் எழுந்திராய். கொம்பனாருக்கெல்லாம் பிறந்த குலருக்கு சூராதி சூரன் வீராதி வீரன் தேவாதி தேவருக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற மகளை பெற்றெடுக்காய் யசோதின்னு அம்மாவை சொல்றாங்க. அப்புறம் செம்போர் கலரடி செல்வா பலதேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பலராமரை சொல்றாங்க. அதுக்கடுத்து கடைசியா தன் அண்ணனான ராமானுஜரை சொல்றதா உந்து மதகளிட்டன் ஓடாத தோல்வரையின் என்று எம்பெருமானை சேர்த்துக்கிறாங்க. எம்பெருமான் ஆண்டாளுக்கு அப்புறம் தான் வந்தவர். இவங்க சொன்னது என்ன, ஒரு ஞான திருஷ்டினால அவங்க வந்து உந்த மதகளிட்டன் ஓடாத தோல்வரையின். இது வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து ரெட்ட பாசமா சேவிக்கிறது வழக்கம். வந்து வந்துட்டாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு, அவங்க அப்பா அம்மா எல்லாம் புகழ்ந்தாச்சு. இதுக்கப்புறம் எம்பெருமான் வந்து வெளியே வரத எப்படி சொல்றாங்கன்னா மாரிமலை முளைஞ்சு சொல்றாங்க. மாரிமலை முளைஞ்சு மண்ணி கிடந்தவங்க சீரிய சிங்கம். இங்க முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா யசோதை இளஞ்சிங்கன்னு சொல்லிட்டாங்க. இங்க மாரிமலை முளைஞ்சு மண்ணி கிடந்தவங்க குகையில படுத்துனுக்கிற சிங்கம் வெளியே வந்து எப்படி பச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு எம்பெருமான் சொல்றாங்க. எம்பெருமானை பார்த்த சந்தோஷத்துல அவங்க போட்ட ஆரம்பிச்சுறாங்க. அண்டி உலகம் அந்த அடியை ஓட்டி சண்டங்கம் திண்டங்கள் செட்டாச்சல் போட்டின்னு போட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் அவனோட நீ இந்த மாதிரிலாம் ஒழித்து மகனாய் பிறந்து ஒவ்வொரு இடங்கள் ஒழித்து மகனாய்
அவன் செஞ்ச லீலைகள்லாம் சொல்லிடுறாங்க. கடைசியா மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையா சேவனங்கள் வேண்டுவன கேட்டிலேயே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விரதங்களை முடிச்சிடுறாங்க. மாலை மணிவண்ணால தான் இந்த விரதம் முடியுது. மார்கழியில ஆரம்பித்து மாலை மணிவண்ணா வரைக்கும் இந்த விரதத்தை பூண்டுன்னு வராங்க. கடைசியில் மாலை மணிவண்ணா முடிஞ்சிச்சு. கூடாரை வெல்லும் கோவிந்தா உண்டனை பாடி பறைகொண்டே ஆம்பரும் சம்மானம் பாடி பறைகொண்டே ஆம்பரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் உண்டாக சூடகமே தோல்வலோ தோலை போவே பாடகமே என்றே பல்கொழும் யாமணிவோம் ஆடையுடப்போம் அதன் பின்னே பாசோடு. இங்க முன்னாடி விரத கால நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம் சொல்லிட்டாங்க. இங்க நெய் ஒன்றும் பால் ஒன்றும் நாட்கால நீராடின்னு சொல்லிட்டாங்க. அங்க ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோதம் மூட நெய் பெய்து முழங்க வெளிவாருன்னு சொல்றாங்க. அது விரத காலங்களில் சாப்பிடக்கூடாதுட்டாங்க. மாலை மணிவண்ணால் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதனால கூடாரை வெல்லும் சீரில் எல்லாரும் எம்பெருமான பார்த்த சந்தோஷத்துல முழங்கை வழிவார சாப்பிட்றாங்க. முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோர். ஏன் ஆண்டாள் இவங்களெல்லாம் கூட்டின்னு வந்தாங்கன்னு இங்கதான் சொல்றாங்க. கூடியிருந்து குளிக்கிறதுக்காக தான் கூடியிருந்து குளிந்தேலோர் சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது கரவைகள் பின் சென்று கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்திருப்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்வுலத்து உந்தன்னை பிறவி. ஆண்டாள் இந்த நோன்பு நோக்கிறது எப்படி முதல்ல ஆரம்பிச்சாங்கன்னாவே ஆயர்பாடியில எல்லா கன்னியர்களும் எம்பெருமானை நோக்கி இருந்த காத்தியாயனி விரதத்தை வச்சுதான் இந்த இதை வைக்கிறாங்க. அதனால்தான் கரவைகள் பின்தண்ட காலம் சேர்ந்திருப்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்கணும். நாங்க இப்போ உன்னை தஞ்சமன்ற பற்றிட்டோம். கரவைகள் பின் சென்று காலம் சேர்ந்திருப்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்வுலத்தும் தன்னை பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமடையும் பிறவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னை உறவை நமக்கு குடிக்க முடியாது அறியாத பிள்ளைகளோ நம்பினால் உந்தன்னை சிறுவேரடைக்கணும் தீரி அல்லாது எனக்கு நீ பழைய தந்தி ஆகணும் தரமாட்டெல்லாம் சொல்லாத அப்படின்னு கடமைகளை சொல்றாங்க. கடைசியா பெட்டஞ்சிறுகாரை வந்துன்னை சேவித்து உன் பட்டாமரையிலேயே போட்டும் பிறகுகளால் பெட்டமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ உன் குட்டைவரங்களை கொல்லாமல் போகாது எட்டை பரவல்வான் என்றுதான் கோவிந்தா அப்படின்னு இங்க உன் கூட சேர்ந்து உனக்கு நாங்க கைங்கரை செய்யணும். இங்க பறையினா கைங்கரின்னு அர்த்தம். படைவல்வான் என்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் மேலே பிறவைக்கும் சொல்றாங்க. கடைசியா வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை செயலையார் நிஜரஞ்சி அங்க பறைகொண்ட வாட்ட இனி புதுவை பைங்கவள தந்தறியல் பட்டபிரான் கோதை சொன்ன. இங்க பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே. ஆதி மாதம் நோன்பு இருக்கிறவங்க 30 நாள் தப்பாம சொல்றாங்க. 30 தப்பாமே இங்கு பிரசரிப்பார் 2 மாடுவதோர் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலா எங்கும் திருவருள் பெற்று அப்படின்னு சொல்றாங்க. இங்க எல்லா ஆழ்வாரும் பாடும்போது இந்த 10 பாட்டை பாடினா வைகுண்டம் கிடைக்கும், இந்த 10 பாட்டு பாடினா எல்லா பாவம் போயிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க ஆண்டாள் மட்டும்தான் எங்கும் திருவருள் பெற்று. இந்த பாடுறவங்களுக்கு மட்டும் இல்ல, பாடுறது கேட்கிறவங்க அந்த கேட்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கும் புரியலையோ கை தட்டுறவங்களுக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றாங்க. ஆண்டாள் இங்க எம்பெருமானை எப்படிலாம் சரணம் பண்றாங்க பார்க்கலாம். நாராயணனே நமக்கே படை தருவான் மலைப்பாட்டு மையிட்டுள்ளதும் மலரட்ட நாமடியும் அர்த்தனத்தை சொல்றாங்க. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க கேசவனை பாடவும் தேவாதி தேவனை சென்று நான் சேமித்தால் வந்தனம் அப்புறம் நாட்ட துளாய்மொழி நாராயணன் நமக்கே படை தருவான் கைங்கரியம் முற்றம் புகழ்ந்து நீ முகில்வண்ணன் பேர் பாட மனத்து கிளியானை பாடவும் பங்கைய கண்ணானை பாட மாயனை பாடவும். இதுல ஆண்டாள் பிரதானமா சொல்லப்பட்டது. எல்லாரும் இந்த பூலோகத்துல கைங்கரியம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பிரபத்தி யோகம் எல்லாம் முடியாததுனாலதான் இந்த மார்கழி 30லுமே பாடுறதே நாம சங்கீர்த்தனமே பிரதானம் சொல்லிட்டு இதை சொல்றாங்க. 30 பாட்டிலுமே நாம சங்கீர்த்தனமே பிரதானம் சொல்றாங்க. ஏன்னா ஆண்டாள் 30 பாட்டும் இங்க நம்ம பூலோகத்துல அருள காரணம் இரண்டாட்சகன் பிராட்டியை கொண்டு போய் கடலுக்குள்ள வச்சு அதுக்கப்புறம் பெருமாள் வராகாவதாக எடுத்து பிராட்டியை மீட்டு எனக்கே உங்களோட பத்னியான எனக்கே இவ்வளவு துன்பம் வருது, என் மேல இருக்கிற என்னோட பிள்ளைகளுக்கு எவ்வளவு துன்பம் வரும்னு சொல்லி நான் போய் அவங்களுக்கு அருள் புரியன்னு சொன்னதுதான் இந்த திருப்பாவை. எனக்கு போய் அடியானோட உரையை முடித்துக் கொள்கிறேன்.